வேணாம், ரொம்ப வலிக்கும். யார் சொன்னாங்க? சிரிச்சுக்கிட்டே போட்டுக்கிட்டா வலியே இருக்காது. இங்க பாரு, நான் போட்டுக்கிறேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர் அங்கிள். பாத்தியா, அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணு வலிக்கலையே. Very good. That's good, Mummy. Good morning, doctor. I'm Raghu here. Hi, Raghu. How are you? I'm fine, doctor. என் ஜானிக்கு எப்படி இருக்கா? Actually, I have to congratulate you. She is returning to normal life. Is it? Thank you very much, doctor. Thanks சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, சாரதா. சாரதாவா? யார் இந்த சாரதா? அந்த அம்மன் உன் மனைவிக்கு அனுப்பின பரிசு தான் சாரதா. 7 வயசு பொண்ணு, ரொம்ப கெட்டிக்காரி. உன் ஜானகி குழந்தைக்காக தவிக்கிற மாதிரி தான் அம்மாவுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு அனாதை. ஜானகி தான் உண்மையான அம்மா நினைச்சு அம்மாவும் பொண்ணுமா 2 பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. உன் மனைவி குணமாகி திரும்ப பழைய மாதிரி ஆயிருக்காங்கன்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். ஜஸ்ட் a minute. டாக்டர் அங்கிள், மத்தியானம் கொடுக்க வேண்டிய மாத்திரைய நர்ஸ் இன்னும் கொடுக்கவே இல்ல. நீங்க சொன்னா அவங்க தருவாங்க தான் வந்தேன். சரிம்மா, சொல்லுங்க ரகு. யா, எப்போ வரீங்க? மறுபடியும் கான்டாக்ட் பண்றேன். ரகு அமெரிக்காவில இருந்து திரும்பி வரானா. நாம ஜானகியை கவனிக்கலன்னு நினைக்க கூடாது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ குணமாயிட்டாளான்னு தெரிஞ்சுக்க. என்னம்மா புரிஞ்சுக்காம பேசுற? அவ குணமாயிட்டாலும் நம்ம பிளான் எல்லாம் வீணா போயிடும். சொல்றத ஒழுங்கா கேளுடா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ எந்த அளவுக்கு குணமாயிருக்கான்னு பாரு. பைத்தியத்தை பைத்தியமாவ வச்சிருக்கணும்னு அந்த பைத்தியக்கார டாக்டருக்கு சொல்லு. டாக்டர் அதை செய்வானா? பணத்தால அடிச்சா எவனும் செய்வான். அம்மானா என் அம்மா தான். அம்மா சாப்பிடுமா? வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். அம்மா நில்லு, சாப்பிடுமா. அம்மா நில்லு, என் பேச்சு கேளு, சாப்பிடு. சொல்றது உனக்குதான், உட்காரு. குட். எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடாட்டி நானும் சாப்பிடல, அப்ப 2 பேருமே செத்துருவோம். ஐயோ, நான் செத்து போனா பரவாயில்ல, ஆனா நீ மட்டும் சாவக்கூடாது. அப்படின்னா சாப்பிடு. என்ன ரவீந்திரா, பேஷண்ட்டுக்கு குணமாயிடுச்சுன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீயே மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? அவளுக்கு என்னைக்கும் பைத்தியம் தெளிவே கூடாது. வாட்? ஆமா டாக்டர், ஜானகிக்கு பைத்தியம் தெளிஞ்சா எனக்கு சொத்து வராது. நீங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் தருவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அந்த ஜானகி திரும்பவும் பைத்தியம் ஆகணும். What nonsense is this? I am a sincere doctor. As a doctor I should not do this.
இது வேற யாருக்காவது தெரிஞ்சா? ஆல்ரைட், நீ சொன்ன மாதிரியே செய்றேன். கவலைப்படாம போயிட்டு வா. அம்மா அம்மா என் கூட வாமா. அண்ணா, ஆத்திரப்படாதீர்கள். இது ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை. அண்ணா, அந்த அசிரியர் கூறியது இவளுக்கு பிறக்கும் 8வது புத்திரனால் எனக்கு மரணம் என்று. இதை உயிரோடு விடுவேனா? நான் எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? ஜானகி, என்னங்க, நான் இங்க எதுக்கு வந்தேன்? எனக்கு என்ன ஆச்சுங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ ரெஸ்ட் எடு. நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் வரலையா? இல்ல. ரகு, கொஞ்சம் உள்ளவா. இப்ப வந்துடுறேன் ஜானகி. மிஸ்டர் ரகு, உனக்கு ஒரு குட் நியூஸ் அண்ட் ஆல்சோ a பேட் நியூஸ். சொல்லுங்க டாக்டர். நடந்த விபத்துல உன் மனைவிக்கு பழைய நினைவு திரும்பிடுச்சு. ஏதோ பேட் நியூஸ்ன்னு சொன்னீங்களே. எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாம அவங்க கர்ப்பப்பை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இனிமே உன் மனைவிக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லை. தாத்தா, அம்மாவுக்கு எப்படி இருக்கு தாத்தா? முழுசா குணமாயிடுச்சுமா. அப்போ அம்மா என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க தாத்தா. அவங்கள உடனே நான் போய் பார்க்கணும். வரேன் தாத்தா. இல்லம்மா, அம்மா நான் இதுக்கு முன்ன நீ பார்த்த புத்தி சுவாதீனம் இல்லாத அம்மா இல்லம்மா. அவங்களுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்சிட்டதுனால உன்னை மறந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு உன்னை அடையாளம் தெரியாதும்மா. இல்ல, எங்க அம்மாவுக்கு என்ன அடையாளம் தெரியும். என்னை மன்னிச்சிடுமா. அவங்க உன் அம்மா இல்ல. அவங்க நல்லா குணமாகணும்னு உன்னை அவங்க பொண்ணுன்னு பொய் சொன்னேன். இல்ல, அவங்க எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கு என்ன கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். எங்க அம்மாவுக்கு என்ன கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். போயிட்டு வரேங்க. நோனோ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறப்ப போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுமா, போறேன்னு தான் சொல்லணும். போங்க. எவ்வளவு தடவை சொல்லிட்டேன். எதுக்குடா அவனை அடிக்கிற? பைத்தியமா அவனுக்கு? ஆமா, அவளுக்கு இருந்த பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. அதனால அந்த பைத்தியம் எனக்கு பிடிச்சிருச்சு. அவளுக்கு பைத்தியம் தெரியாது. இந்த சொத்தை எல்லாம் நாமளே அனுபவிக்கலாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப அவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா என் கதி என்ன ஆகுறது? அவசரப்படாதடா அறிவு கெட்டவனே. அவளுக்கு இனி குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அவளுக்கு பண்ண ஆபரேஷன்ல அவளுக்கும் தெரியாம கர்ப்பப்பையை எடுக்க வச்சுட்டேன். அவளுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற. அப்ப ரகு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அவன் பேரு ரகுராமன்டா. ராமன் ஏகபத்தினி விரதன். எதை வச்சு அப்படி சொல்ற? என் வளர்ப்பு அப்படி.
என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? குழந்தைங்கள பத்தி தானே. லைட் அணைக்கட்டுமா? ஐம் சாரி ரகு, எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாதால அவங்க கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இனிமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இல்லை. சாரி ஜானகி, லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் டல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க, அமிர்தாஞ்சன் எடுத்துட்டு வரேன்.